வேண்டும். என் சாம்பலிலும் தமிழ் மனமே கமழ வேண்டும். பாடையிலும் படுத்துயிலும் போதிலும் தமிழிலே அருமோசை கேட்க வேண்டும். ஓடையில் என் சாம்பல் ஓடையிலே செந்தமிழிலே சலசலத்து ஓட வேண்டும் எனும் என் தாய் தமிழை வணங்கிக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த உலகத்திற்கே வீரத்தை பறைசாற்றிய எங்கள் தமிழ் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையும் போற்றி புகழ்கிறேன். நான் உங்கள் புரட்சி திரு ரேயாஸ்ரீ அரியன்வாயல் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று எனக்கு பிடித்த அரசியல் தலைவரை பற்றி பேச போகிறேன். நான் தொலைக்காட்சியை திறந்தேன். அதில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்துக் கொண்டிருந்தார். அவர் சிறப்பாக ஆடினார், பாடினார், சிரித்தார். மறுபுறம் திரு கமலஹாசன் அவர்களும் நடித்துக் கொண்டிருந்தார். அவரும் சிறப்பாக ஆடினார், பாடினார், சிரித்தார். திரு அஜித்குமார் அவர்களும் நடித்துக் கொண்டிருந்தார். அவரும் சிறப்பாக ஆடினார், பாடினார், சிரித்தார். அவ்வளவு ஏன், நமக்கெல்லாம் பிடித்த திரு விஜய் அவர்களும் நடித்துக் கொண்டிருந்தார். அவரும் சிறப்பாக ஆடினார், பாடினார், சிரித்தார். அப்பொழுது என் அப்பாவை அழைத்தேன். அப்பா, இவர்கள் அனைவரும் யார் என்று. அதற்கு அப்பா, இவர்கள் அனைவரும் நடிப்பு என்ற திறமையான கலையை கற்றுக்கொண்டு நம்மிடம் சம்பளம் வாங்கி கொண்டு நம்மை மகிழ்விக்கும் நடிகர்கள் என்றார். அப்படியே சற்று பொழுதுபோக்கு தளத்தை பார்த்தேன். அதில் ஒருவர் மட்டும் மக்களுக்காக துடித்துக் கொண்டிருந்தார். உயிர் வலிக்க கதறி கொண்டிருந்தார். ஆம், திரையில் நடிப்பவர்களை மட்டும் பார்த்து வந்த எனக்கு தரையில் ஒருவர் மட்டும் இப்படி மக்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறாரே, யார் என்று எனக்குள் வினா எழும்பியது. பிறகு என் அப்பாவிடம் கேட்டேன், யாரப்பா இவர் இப்படி நமக்காக கதறுகிறார், நமக்காக அழுகிறார், நமக்காக குடல் பொறுக்கிறார், யார் என்று. அதற்கு அப்பா, இவர் தான் நம் மண்ணை காக்க, நம் மொழியை காக்க, இந்த இயற்கையை காக்க, நம் அடிமைத்தனத்தை நீக்க தன்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மக்கள் போராளி செந்தமிழன் சீமான் என்றார். பிறகு இவரை முழுமையாக தேட ஆரம்பித்தேன். இவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அடே, என்ன ஒரு அதிசயம், இப்படி ஒரு மக்கள் போராளி தன்னிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா என்று. தாயின் கருவறையில் பிறப்பவர்கள் மத்தியில் தமிழ் ஈழ பிணவரையில் பிறந்திட்ட புரட்சியாளர் தான் என் தலைவன் சீமான். ஆம், ஈழ போராட்டம் துவங்கி அவரது போராட்ட பயணம் மீத்தேன் ஈத்தேன் எதிர்ப்பு போராட்டம், காவிரி நதிநீர் மீட்பு போராட்டம், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், விவசாயிகளின் உரிமை மீட்பு போராட்டம், மது ஒழிப்புக்காக போராட்டம், கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராட்டம், இயற்கை வளங்கள் பாதுகாக்க போராட்டம், ஆசிரியர்களுக்காக போராட்டம், செவிலியர்களுக்காக போராட்டம், தூய்மை பணியாளர்களுக்காக போராட்டம் என போராட்டத்தையே தன் ஆயுதமாக மாற்றி இம்மக்களும் இம்மண்ணும் இம்மொழியும் இந்த இயற்கையும் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் போர் செய்து பாதுகாத்து கொண்டிருக்கும் தென்னாட்டு புலியங்கள் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள். மனிதனுக்காக மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருப்பவர் மத்தியில் மரம், செடி, கொடி என தொடங்கி புழு, பூச்சி, வண்டி என அனைத்திற்காகவும் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார். இவரை ஒரு அரசியல்வாதியாய் பார்ப்பதை விட நல்ல ஒரு ஆசானை பார்ப்பதே ஆக சிறந்தது. ஆம், மலையை நேசிக்க சொல்கிறார், மரத்தை நேசிக்க சொல்கிறார், மண்ணை நேசிக்க சொல்கிறார், ஏன் ஒரு புழுவை கூட நேசிக்க சொல்கிறார். தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் இம்மண்ணில் வாழும் அனைத்து உயிர்களை பற்றியும் சிந்திக்கும் இயற்கையின் காதலின் இவர். தண்ணீருக்காக தவிக்கும் மனிதரை பற்றி மட்டுமல்ல, விலங்குகளை பற்றியும் சிந்திக்கிறார். அதனால மரத்தை வளர்க்க சொல்கிறார். அம்மரம் மழை தரும் என்கிறார், அம்மழை உணவு தரும் என்கிறார், அந்த உணவு உயிர் தரும் என்கிறார். இவரை தவிர வேற யாரும் இந்த அரசியலை பேசவில்லை. குட்டியும் பணமும் மட்டுமே அரசியல் என்று நினைத்திருப்பவர்கள் மத்தியில் இதுதான் தூய அரசியல் என்று புரிய செய்த பகலவன் இவர். என் மரங்கள் கொள்ளை போவது அவருக்கு பிடிக்கவில்லை, என் மலைகள் கலவ போவது அவருக்கு பிடிக்கவில்லை, என் மரங்கள் வெட்டப்படுவது அவருக்கு பிடிக்கவில்லை. கோபமாக பேசுகிறார், சத்தமாக பேசுகிறார். அந்த கோபமும் சத்தமும் இந்த இயற்கை காப்பதற்காக துடிக்கிறது, என் மக்களை காப்பதற்காக துடிக்கிறது. தன் மொழிக்காக பேசுகிறார், தமிழ் மொழியை காப்பதற்காக பேசுகிறார். தன் தாயை பழித்தவன் எவனாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன், தன் தமிழை பழித்தது தாயாகவே இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் என தன் தாயை விட தாய் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே அரசியல் தலைவர் அவர். சாதி பெயரை தன் அடைமொழியாக வைத்திருக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் மத்தியில் சாதி பார்த்து நீ போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்கிறார். ஆம், சாதி பார்த்து பழக மாட்டேன், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டேன் என சாதி பெயரை சிறப்பால் அடித்தவர் அவர். மக்களுக்கு பண நோட்டை கொடுத்தாவது நாட்டை சீரழித்து விட வேண்டும் என்று நினைக்கும் எத்தனை அரசியல் கட்சிகள்
அரசியல்வாதிகள் மத்தியில் நோட்டுக்காக நீ போடும் ஓட்டு எனக்கு தீட்டி என்கிறார். கல்வியை மருத்துவம் இங்கே வியாபாரமாகி கொண்டிருக்கும் இன்றைய அரசியல்வாதிகள் மத்தியில் இலவச கல்வி, இலவச மருத்துவம், விவசாய அரசு தொழில் என்று கொள்கையோடு பயணிக்கும் ஒரே புரட்சியாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள். அதனால்தான் கல்வி என்பது மானிட உரிமை, அதை கொடுப்பது அரசியலின் கடமை, அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் அடிமை, அதை போராடி பெறாமல் இருப்பது மாபெரும் கொடுமை என்று கல்வியின் முக்கியத்துவத்தை உறக்க முழங்கியவர். ஆணும் பெண்ணும் சமம் என்று கொள்கையால் வெறும் வார்த்தையால் அல்ல செயலில் செய்து காட்டிய சரித்திர நாயகர் எங்கள் பெரியப்பா சீமான் அவர்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, எப்படி இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியா முழுவதும் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் அரசியல் அதிகாரம் கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இதுதான் தூய அரசியல் புரட்சி. ஒன்று சொல்கிறேன் தாய் தமிழ் சொந்தங்களே, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெற்று தந்த ஒரே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்ற வரலாறு உள்ளது. அதே போல் அரசியலில் பெண்களுக்கு சம உரிமை பெற்று தந்த ஒரே புரட்சியாளர் செந்தமிழன் சீமான் என்ற வரலாறு உருவாக போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக சொல்கிறேன் தாய் தமிழ் உறவுகளே, வெற்றி வேட்பாளர் அவர்களே. வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனங்கள் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனங்களை உரமாக்கு, அதில் உன் லட்சியங்களை மரமாக்கு என்று எனக்குள் லட்சியங்களை மரமாக்கி என்று கற்பித்த நம் அரசியல் ஆசான் செந்தமிழன் சீமான் அவர்கள் துணையோடும் அவர் கற்பித்த அரசியல் அறிவோடும் நம் பயணத்தை தொடருவோம். காரணம், நமது பாதை தெளிவானது, நமது தத்துவம் வலிமையானது, நமது உழைப்பு உண்மையானது. அதனால் சத்தியமாக சொல்கிறேன் தாய் தமிழ் உறவுகளே, நமது வெற்றி வெகு விரைவில் உறுதியானது. அதனால் துவண்டு விடாமல் போராடுங்கள். நாளைய தமிழகம் நம் தமிழர் வசமாகும் என்பதை உறக்க சொல்லுங்கள். இறுதியாக பாரதி, அண்ணல் அம்பேத்கர், தீரன் சின்னமலை, என் பாட்டன் புலித்தேவர், என் பாட்டி வேலுநாச்சியார், சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ, நம் வாழ்வர் வீரப்பர் என்று நம்மோடு வாழ்ந்த மறைந்த பல புரட்சியாளர்கள் பலரை ஒரு உருவில் நான் பார்க்கிறேன். ஆண்டு வாழ்ந்த மறைந்த அரசியல் தலைவர்கள் மத்தியில் நாளை நம்மை ஆளப் போகும் ஆகச் சிறந்த தலைவர் இவர். நாளைய தமிழகத்தின் முதல்வர் இவர். இன்று எந்த வரலாற்றிலும் இவர் பெயர் எழுத